ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பார்த்து என்னுடைய அனைத்து விதமான பதிவுகளிலுமே நீங்கள் தரக்கூடிய ஆதரவு மிக்க மகிழ்ச்சி. இந்த நட்சத்திர சூத்திரம், நட்சத்திர ரீதியாக கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள், நட்சத்திர ஆற்றல்கள் தான் நமக்கு அன்றாட நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கின்றன என்ற வகையில் நீங்களெல்லாம் புரிந்து கொண்டு வருவதில் இந்த சிறப்பு பதிவில் என்ன சொல்ல போகிறோம்னா, குருவோட நட்சத்திரத்தில் 3 கிரகம் இருக்குது. ஏப்ரல் 12 வரைக்கும் இருக்குங்கிறது தான். அது கன்னியா லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்ப்போம். கன்னியா லக்னத்திற்கு குரு 9ல் இருக்கார். 9ஆம் இடம்ங்கிறது தெய்வீக அனுக்கிரகம், ஒரு சுபத்துவமான இடம், நல்ல ஆரோக்கியம், நல்ல பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், கோயில் குளங்களுக்கு போகிறது, ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கிறது, இதெல்லாம் கன்னியா லக்னத்திற்கு 9ல் குரு செய்யக்கூடிய நன்மைகள் தான், மறுப்பதற்கில்லை. இப்போ மற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது குரு என்ன செய்வார், அப்போ அதையும் பார்க்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த சனி திசையோ ராகு திசையோ செவ்வாய் திசையோ நடக்குதுன்னா குருவை போல் செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். அப்போ நமக்கு புத்தி நடந்தாலும் அந்தரம் நடந்தாலும் சூட்சுமம் நடந்தாலும் உங்கள் ஜாதத்தை கணிச்சு வச்சுக்கோங்க. 12 பாவ உபநட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுபோக இந்த இந்த கிரகங்கள் நமக்கு என்ன ஆதிக்கம் பெற்றிருக்கு. இப்போ சனி நமக்கு தொழில் கிரகமா அப்படின்னா, இப்போ 6ல் இருக்கார் இல்லையா சனி, அவர் குருவை போல் செயல்படுறாரு, 9ஆம் இடத்தை காட்டுறாரு அப்படின்னா அது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும்? குரு நமக்கு யாருன்னு பார்க்கணும். இப்போ குருவும் தொழிலுக்கு சப்போர்ட்டு, 2ஆம் இடம் 11ஆம் இடம் பண வரவுக்கு சப்போர்ட்டுன்னா அது தொழில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ராகு. 7ஆம் இடங்கிறது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், அப்போ நம்ம புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்கள், இதன் மூலமாக நமக்கு ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகிறது. 9ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிக்கப் பண்ணி கொடுப்பார், நல்ல உறவை வளர்த்து விடுவார். இப்போ அகம் சார்ந்த விஷயம்னா திருமண உறவில் அது நல்லது பண்ணும். ராகுவுக்கும் குருவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும். அதே மாதிரி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிற குருவை அடையாளம் காட்டும்போது இது கம்யூனிகேஷன், கமிஷன் வகை, மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணும். உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்ம இந்த 3 கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரம் நடந்தால் இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் டெப்த்தாக போகும்போது உபநட்சத்திரம்னு எடுக்கும்போது இந்த 4 கிரகத்தில் எந்த கிரகமும் 8-12 தொடர்பு இருக்கக்கூடாது. 8ஆம் பாவம் கஷ்ட நஷ்டத்தை குறிக்கிறது, வலிவேதனையை குறிக்கிறது. 12ஆம் பாவம் விரயத்தை கொடுக்கறது, செலவு பண்ணுறது குறிக்கிறது, மிகப்பெரிய ஒரு இழப்பை குறிக்கிறது. அப்போ உடல் உறுப்புகளை இழப்புக்கிறது கூட, தலைமறைவாக இருக்கிறது கூட 12ஆம் பாவம் குறிக்கிறது, ரகசிய செயல் திட்டங்களை குறிக்கிறது. ஸோ இந்த கெட்டஸ்தான பாவங்களுக்கு இந்த 4 கிரகத்தில் லிங்க் இருந்தால் தான் நமக்கு திடீர் கஷ்ட நஷ்டங்கள் வரும். அது இல்லைன்னா இந்த சனினால் 6ஆம் இடத்தினால வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்து நமக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து நமக்கு புகழை கொடுக்கும். அதே மாதிரி புதிய நபர்கள், ராகு 7ல் இருக்கிறதுனால புதிய நபர்களால் நமக்கு முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதுவும் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களையும் மிக மிக நன்மைகளை தரும். இப்போ 10ல் இருக்கிற செவ்வாய் 9ஐ காட்டுறாருன்னா, இப்போ நீங்கள் உற்பத்தி சார்ந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடமாகிய குரு அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் சார்ந்த விஷயத்தை மறுக்கிறாருன்னு அர்த்தம், ஓனர்ஷிப்பை கெடுக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த ஓனர்ஷிப்பு கெடுக்கிறதுங்கிறது, ஒரு புகழை தடுக்கிறதுங்கிறது குரு இருக்கிற இடத்தினால தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் நமக்கு அந்த செவ்வாய் திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பலன் பொருந்தும். அப்படி இல்லாமல் இப்போ குருவே உங்களுக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் உபநட்சத்திரமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தாருன்னா இந்த விதி அப்படியே மாறிடும். இப்போ தொழிலுக்கு, உற்பத்தி தொழிலுக்கு பங்கம் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது பண்ணாது. காரணம் என்னென்னா, குருவே நமக்கு உற்பத்தி சார்ந்த துறைக்கு அதிகாரம் வாங்கிடுறார். அப்போ 9ல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, 9ஆம் இடம் என்பது வெளிநாடு தொடர்பு, அந்நிய நபர்கள், புதுசாக
ஒரு தொழிலை வந்து ஒரு புதுசாக டெவலப் பண்ணுறது அல்லது புது லைனில் நம்ம வந்து அதை திருப்பி விடுறதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு புதுசாக வந்து ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறது, இப்படியெல்லாம் அது நன்மை செய்யும். அதனால் உபநட்சத்திரங்கள் என்பது அக்யூரஸியாக பலன் தரும். இப்போ செவ்வாய் குரு 2-6-10 தொடர்பு இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும். சனி குரு 2-6-10 தொடர்பு இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும். ராகு குரு 2-6-10 தொடர்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ இந்த மூணுமே தொழிலுக்கும் பணவரவுக்கும் உத்தியோகத்துக்கும் வளர்ச்சிக்கு தருவது நன்மை செய்யும். இதில் ஒரு கிரகம் 8-12 வந்துட்டாலும் அந்த கிரகம் சார்ந்து நமக்கு தீமைகள் தரும்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 கிரகங்கள் போக குருவும் சேர்ந்து நமக்கு உறவு சார்ந்த பாவங்களை இயக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1, 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் உறவு சார்ந்த பாவங்கள், மூளை உழைப்பு சார்ந்த பாவங்கள். இந்த மாதிரி தொடர்புகளில் இருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரி நன்மைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஐடி லைனில் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் மாறும் அல்லது அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கம்பெனி மாறி போய் அதிக ஒரு பவரில் வேலை செய்வாங்க, அதாவது அடுத்த ஸ்டேஜ் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. அதனால் மாற்றத்தினால் ஏற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இது சாத்தியமாகும். இந்த எல்லாம் ஒற்றைப்படை 1, 3, 5, 7, 9, 11 இந்த கிரகங்களெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உறவுகள் சார்ந்த வகையிலும் மூளை உழைப்பு சார்ந்த வகையிலும் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும்னு பார்க்கணும். இப்போ கலந்து வருது சார் அப்படின்னா என்ன பண்ணோம்? இப்போ 1, 7 அப்படிங்கிறது 8, 12 வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ தான் சிக்கல். என்ன ஆகும்? உறவுகள் பாதிக்கப்படும், நமக்கு புது முயற்சிகள் தடைபடும், புது நபர்களால் கஷ்ட நஷ்டத்தை அனுபவிப்போம், நம்பக்கூடாதவரை நம்பி பொருள் இழப்பு செய்வோம், இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி நமக்கு 6ஆம் இடமாக ஒரு கிரகம் வந்து 8, 12 தொடர்பு வந்துருச்சுன்னு வைங்க, இதுக்குள்ளே என்னாகும்? திடீரென்று வரக்கூடிய நோயினால் அது மிகப்பெரிய ஒரு சிகிச்சைக்கு ஆளாகிற மாதிரி டெவலப் பண்ணி விட்டுரும். ஒரு ஆப்ரேஷனுக்கே கொண்டு போகிற மாதிரி டெவலப் பண்ணி விட்டுரும். அதனால் நம்ம கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறத அது காட்டும். இப்படி தான் இந்த 3 கிரகமும் பாவங்களை பொறுத்து வேலை செய்யும். இப்போ நான் பொதுவாக 6ஆம் பாவம் வேலைக்கு நல்லது, 7ஆம் பாவம் கணவன் மனைவி உறவுக்கு நல்லது, கஸ்டமருக்கு நல்லது, 9ஆம் பாவம் மூளை உழைப்புக்கு நல்லது, 10ஆம் பாவம் ப்ரொடக்ஷன் சார்ந்து ட்ரேடிங் சார்ந்த ஒரு பாவம். இப்போ இந்த வகையில் இந்த குருவின் மூலமாக இந்த 3 கிரகங்களும் நமக்கு குருவை போல செயல்படுகிறாங்க அப்படிங்கிறதுல அதாவது பொதுவாக என்ன கருத்து, சூட்சமமாக என்ன கருத்துன்னு சொன்னால், ஒரு வகையில் நமக்கு மூளை உழைப்பு சார்ந்து நன்மைகள் தருவாங்க. அது இல்லாமல் நமக்கு ஐடி லைனு, ஸ்மார்ட் ஒர்க்கு, டிரான்ஸ்போர்ட்டு, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், போதனா மார்க்கம், இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க, இது சார்ந்த நன்மைகளை நமக்கு செய்வாங்கங்கிறத இந்த கிரகங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. அதனால் இந்த ஏப்ரல் 12 வரைக்கும் நமக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 4 பாவங்கள் வழியாக 8, 12 தொடர்பில்லாமல் இந்த கிரகங்கள் இருக்குமாயானால் நமது ஜனஜாதத்தில் இது மிகப்பெரிய நன்மையையும் நமக்கு பெரிய வளர்ச்சியையும் புதிய ஒரு அணுகுமுறையையும் புதிய வழித்தடத்தையும் நமக்கு உருவாக்கி தரும் என்பதில் சந்தேகமில்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.